இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் உத்ரா. ஊக்கு மேல ஒரு சுழி போட்டு பார்த்தோமா ஊத்ரா ஆயிரும். என்னத்த உத்ரா எங்க உத்ரான்னு கேட்காதீங்க. நம்ம இந்த பழைய அம்மன் படம்லாம் பார்த்தோமா, அதில் ஒரு சில படங்கள் இவங்க இருப்பாங்க. வடிவேலுக்கு தங்கச்சியா, பிரபுவுக்கு பொண்டாட்டியா, இந்த மாதிரி பற்பல கதாபாத்திரங்கள்ல நடிச்சிருப்பாங்க. அப்படியெல்லாம் இருந்தவங்க நானே அம்மனாக உருவெடுக்கிறேன் அப்படின்னு எடுத்த படம் தான் இது. நான் இந்த படத்துல அம்மனா நடிச்சிருக்கேன். ஓ அம்மனா, பட் ஐ டோன்ட் லைக். இந்த படம் வந்துட்டு ஒரு பேய் படம் இல்ல. இந்த படத்தை பார்த்தா பேயின்னு எந்த பயமும் வராது. இந்த படம் வந்துட்டு ஒரு கில்மா படம் இல்ல. இந்த பேய் இவங்களை கில்மா பண்றதுக்கும் விடாது. இந்த படம் வந்துட்டு ஒரு சாமி படம். கில்மா படத்துக்கு இன்னொரு பேரு சாமி படம் தான் வச்சிருக்காங்க. இன்னைக்கு நம்ம இந்த உத்ரா படத்தோட ரோஸ்ட் தான் பார்க்க போறோம். எல்லாரும் பாருங்க, கேளுங்க, 10 நிமிஷம் என்ஜாய் பண்ணுங்க. சில பேர் என் வீடியோவை பார்த்து ஸ்ட்ரெஸ் பஸ்டர் ஆகுதுன்னு சொல்றப்பெல்லாம் எனக்கு படத்தோட ஆரம்பத்திலேயே ஒரு பையன் கல்யாணம் பண்றதுக்காக ஐயரை கூட்டிக்கிட்டு ஊருக்கு போயிட்டு இருக்கான். என்ன ஒரு மங்களகரமான ஆரம்பம். பிரதர் சிஸ்டர் மன்னிச்சுக்கு இட்ஸ் ஓகே சாமி, நோ ப்ராப்ளம். இன்னைக்கு ஒரு புட்டி யூ கம் ஃபார்வர்ட். வந்துட்டேன். நான் சாஞ்சிக்கிறேன். நல்லா இருக்குது. சுகமா இருக்கா சுகமா இருக்கா சுகமா இருக்கா சுகமா இருக்கா சுகமா இருக்கா போ எருமாடு. வீட்டுக்கு வந்தவன் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னதும் எல்லாரும் மறுப்பு தெரிவிக்கிறாங்க. இந்த ஊர்ல கல்யாணமா, நெவர். வெளியூர்ல போய் கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்றாங்க. படிக்காதவங்க அப்படிதான் பேசுவாங்க. நான் பகுத்தறிவு உள்ளவன், கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கல்யாணம் பண்ணிக்கிறாப்ல. அந்த பிள்ளையும் எவ்வளவோ சொல்லி பார்க்கும். இந்த பாரு மாம்சு, என்னை இப்படியே விட்டுரு, நான் இப்படியே வாழ்ந்துட்டு போறேங்க. அந்த பிள்ளையும் கன்வின்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்கு அனுப்புறாங்க. அந்த இடத்துக்கு பொண்ணு பால் சொம்போட வருது. அப்போ தண்ணி மாதிரி ஒரு உருவம் வந்து அந்த பொண்ணு அப்படியே கவ்வி இழுத்துட்டு போய் ரத்தெல்லாம் தெரிச்சு மாப்பிள்ள அப்படியே கதறி போய் அவரு ஐயோன்னு கத்தும் போது அப்படியே ஃபேட் அவுட் பண்ணி டைட்டில் போடுறாங்க. அந்த ஊருக்கு ஆராய்ச்சி பண்றேன்னு சொல்லிக்கிட்டு ஒரு 6 ஸ்டூடெண்ட்ஸ் பாட்டை பாடிக்கிட்டு உள்ள வராங்க. அதுலயும் பாருங்க, பசங்க 3 பேரு, பொண்ணுங்க 3 பேரு. பெர்ஃபெக்ட்லி பேலன்ஸ்ட். அவளதான் பாட்டுக்கான மாண்டேஜ் முடிஞ்சிருச்சு. அண்ணா கேமரா பார்க்காதீங்க, ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டுங்க. சரிப்பா ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டுறேன். டிராக்டர்ல போயிட்டு இருந்தவங்க டிராவல்ஸ்ல வந்து இறங்குறாங்க. வந்தாச்சு, இதுதான் வட்டப்பாறை எல்லா ஆரம்பம். ஊர்ல இருக்கிற எல்லா ஆம்பளை ஆண்டாலும் ராத்திரி ஆனிச்சுன்னா ஊருக்கு வெளியே வந்து படுத்துக்குவாங்களாம். அப்படிதான் இந்த இடத்துல ஒரு 4-5 பேர் படுத்துட்டு இருக்காங்க. என்னப்பா எல்லாரும் இப்படி ஊருக்கு வெளியே வந்து படுத்துட்டு இருக்கீங்க, வீட்டுக்கு போய் படுங்க. தம்பி, வீட்டுக்கு போனா பொண்டாட்டி இருப்பா, அவளை பார்த்தா முறுக்கேறி போய் ஏதாவது பண்ண போயிருவோம். அதனால என்னங்க, அடுத்த பொண்டாட்டி இல்ல உங்க பொண்டாட்டி தானே. நாங்க ஏதாவது பண்ண போனோமா அந்த பேய் அவங்கள பழி வாங்கிரும்பா. பாஸ், ஒரு வாட்டி கூட பண்ணது இல்லையா பாஸ்? இல்லையே. யூ மிஸ்ட் இட். எல்லாம் இங்க தான் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. நாமளும் இங்கே படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுப்போம். ரெஸ்ட் ரூம் போணும், கொஞ்சம் கூட வாடி. ஹே, நீ விஷ்ணுவை கூட்டிட்டு போ. என்னங்கடி ஒரு ஆத்திர அவசரத்துக்கு கூட வர மாட்டேங்கிறீங்க. டேய் நீயாவது வாடா போலாம். அவனும் துணைக்கு கூட வரான். டேய் நீயும் கொஞ்சம் கூட வாடா. இவ்வளவு தூரம் வந்ததே பெரிய விஷயம், போய் பேஞ்சிட்டு வாமா போ. அதுக்கப்புறம் தான் இவங்க ஒரு விஷயத்தை நோட் பண்றாங்க. இந்த எல்லைக்கோட்டை தாண்டி வந்தா இந்த டார்ச் லைட் எரியுது, இதுக்குள்ள போனா டார்ச் லைட் எரியல. இரு இப்ப காட்டுறேன் பாரு. இப்ப பாரு எரியலையா? இப்ப பாரு எரியுது. இரு நம்பளல, வெயிட் பண்ணு. இப்ப எரியலையா? இப்ப எரியுது. இப்ப நம்ம செல்போன் எடுத்து டார்ச் ஆன் பண்ணி பார்க்கலாம். இந்த பக்கம் இருந்தா எரியுதா? இந்த பக்கம் தான் எரியல. டேய் பிறவி பைத்தியங்களா, அதான் இந்த பக்கம் வந்தா எரியலடா. அப்புறம் என்ன அதை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்க? என்னை விட, நான் இதை இப்ப ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் வருவேன். டேய் வா, வந்து தூங்கு, காலையில எந்திரிச்சு ஊருக்குள்ள போகணும்ல. அப்பயே எல்லாரும் பயந்துகிட்டு ஊருக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் பயந்துட்டு ஊருக்கு போறதா? நம்ம வந்த வேலையை முடிக்காம ஊருக்கு போறது. நம்ம சொன்னா இவன் கேட்க போறது இல்ல, நம்ம சோழியை முடிக்காம விட மாட்டான் போல. விடிஞ்சதும் எல்லாரும் ஊருக்குள்ள போறாங்க. ஊருக்குள்ள போயிட்டு ஒரு கடையை பார்த்து, அண்ணே எங்க எல்லாத்துக்கும் ஆளுக்கு ஒரு டீ, 6 டீ உடனே போட்டு கொண்டாங்க. தம்பி என்ன நீங்க ஊருக்கு புதுசா? வெளியூருக்காரங்க ஊருக்குள்ள வந்தா எங்க ஐயா வந்து சொல்லாம எதையும் பண்ணி தர மாட்டோம். தா எங்க ஊர் பெரியவர் வந்துட்டா இருப்பாரு, அவரு நடையப்பாரியா கருப்பேன் குசும்புக்காரன். ஆமா, ஊருக்குள்ளேயே போக கூடாதுன்னு வெளியே 4-5 ஆம்பளைங்க படுத்துட்டு இருந்தானுங்களே, அதுல உங்க ஐயா இல்லவே இல்ல. அவரு வந்து இல்ல இங்க இருந்து ஓடி போயிருங்க, இங்க ஒரு பெரிய ஆபத்து இருக்கு அப்படிங்கிறாரு. ஐயா நாங்க ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கங்க ஐயா, ஒரு நாள் மட்டும் தங்கிட்டுங்களா? சரி இன்னைக்கு ஒரு நாள் தான், காலையில எந்திரிச்சு ஓடி போயிடணும். அன்னைக்கு நைட்டு இவங்க அந்த மண்டபத்துல தங்கிட்டு இருக்கிறப்ப, என்னடா உனக்கு தூக்கம் வரலையா? ஆஹா இவங்க ஏதோ தப்பு தண்டா பண்ணிட போறாங்கன்னு ஒருத்த வந்து ஆட்டைகளை சொல்றான். ஐயோ இப்பெல்லாம் பண்ணாதீங்க, இதெல்லாம் ரொம்ப தப்புங்க. சரிங்க நாங்க பண்ணலங்க, போங்க. என்னடே
அவன் இன்னும் திருந்தல மாமா. அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு டீ கடையில போயிட்டு பஜ்ஜி போண்டன்லாம் வாங்கி சாப்பிட்றாங்க. என்னங்க பலகாரம்னு போட்டு வச்சிருக்கிறீங்க, ஒரு காரமும் காணோம், உப்புங்க? உப்பு சாப்பிட்டா ரோசம் வந்துடும், காரம் சாப்பிட்டா வீரம் வந்துடும். இந்த ஊருக்கு போயிட்டு நீ எல்லாம் சோத்துல உப்பு போட்டு தான் திங்கிறியான்னு எவனை பார்த்து கேட்க முடியாது. ஏன் குழம்புல போட்டு சாப்பிடுவேன்னு காமெடி பண்ணுவானுங்களா? போண்டா பஜ்ஜிலேயே உப்பு போடாதவனுங்க சோத்துலயா போட்டு சாப்பிட போறாங்க. ஆமாம்மா. இந்த ஊர்ல இருக்கிற பேய் நம்புற நீங்க உங்க ஊர்ல இருக்கிற சாமியே நம்ப மாட்டேங்கிறீங்க. தான் அங்க ஒரு கோயில் இருக்குது, அங்க போய் பாருங்க போங்க. இவங்களும் அந்த கோயிலுக்கு போய் தூசி தட்டி பார்த்துட்டு இருக்கிறப்ப ஏண்டா நானே ஓலையெல்லாம் சேர்த்து வச்சு ஓரமா உட்காந்து ஒண்ணு கடிச்சிட்டு இருந்தேன். என்ன ஏன்டா வந்து எழுப்புறீங்க? யாரா இவன்? அருந்ததி படத்துல ஒரு பசுபதி மாதிரி இருக்கான். அவன் மண்டையில குருவி கூடது கட்டியிருக்கான்னு பாருப்பா. எத்தனை வருஷம் அப்படி இருந்தான்னு தெரியல. நீ மூடப்பா, கதையை மட்டும் கேளப்பா. ஒரு நிமிஷம். கோயிலுக்கு போறப்ப 5 தான் போனுச்சுங்க, திரும்பி வரப்ப 6 போகுதுங்க. மறுபடியும் நம்ம கருப்பேன் குசும்புக்காரன் வந்து, தம்பி நீங்கெல்லாம் இந்த ஊரை விட்டு போயிருங்கப்பா, சொன்னா கேளுங்கப்பா. இந்த ஊர்ல கல்யாணம் பண்றதுதான் பிரச்சனைனா நான் கல்யாணம் பண்ணி காட்டுறேன்டா. ஃபர்ஸ்ட் நைட் பண்ணா செத்துருவாங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் நைட்டும் பண்ணி காட்டுறேன்டா. இவன் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக என்னென்ன சொல்றான் பாத்தீங்களா? போடா போய் சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கடா போடா. கல்யாணம் பண்ணி முதராத்திரி கொண்டாடி இவங்களுக்கு மட்டும் ஒண்ணுமே ஆகல. ஹவ் இஸ் இட் பாசிபிள்? ஐயா இத்தனை நாளா நீங்க எங்கிட்ட புலிவிருக்கீங்க ஐயா, பொய் புலிவிருக்கீங்க. அதனால இனிமே இந்த ஊர்ல கல்யாணம் நடக்கும், நாங்கெல்லாம் கசமசா பண்ணுவோம். நம்மலாம் சொன்னா எவன் தான் கேட்கறான்? சரி பட்டு திருந்துட்டோம். அப்புறம் அந்த ஊர்லயே ஒரு ஜோடிக்கு கல்யாணம் பண்ணி கசமசா பண்ண அனுப்பி வச்சா, அதே மாதிரியே பேய் கம்மன் கவ்விங். இவர் ஏன்பா மரத்து மேலே ஏறின்னு ரைம்ஸ் பாடிட்டு இருக்காரு? அதுக்கப்புறம் நம்ம கருப்பன் கூப்பிட்டு எல்லாத்தையும் திட்டுறாரு. ஏன்டா இப்படி பண்ணி தொலைறீங்க? நான் சொன்னா கேட்டே தொலைய மாட்டீங்களா? இப்ப புரியுதா? சாரி தொற, பொண்டாட்டியை தொட்டு பல வருஷம் ஆச்சா, அந்த ஒரு வெறியில பண்ணிட்டேன். இப்ப நாங்க அந்த பேய் எப்படி அடக்குறது, அந்த பேய் பத்தி நாங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது? அன்னைக்கு உங்களை ஒருத்தன் துரத்திட்டு வந்தானே, அவனை போய் தேடி கண்டுபிடிங்க, அவனுக்கு தான் எல்லாத்துக்கும் விட தெரியும். பாஸ், இவனுங்க ஷாட்டை எங்க சன்லைட் வர மாதிரி வச்சிருக்கானுங்க பாருங்க பாஸ். அந்த மூப்பர் சொன்ன மாதிரி உண்மையிலே இவன் கிட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்குடா. இருக்கு. அந்த கேமரா ஆங்கிள் பார்க்கும்போதே தெரிஞ்சுது. நானே கக்கு சொல்ல மாட்டேங்குதுன்னு காலை தூக்கி நின்றுட்டு இருந்தேன். மனுஷனுக்கு ஒரு பிரைவசி இல்ல. அப்படித்தான் அன்னைக்கு ஓலை சத்தி ஒண்ணு கடிச்சிட்டு இருந்தா ஓபன் பண்ணி பாக்குறா இவ. இன்னைக்கு நான் காட்டு பக்கம் போயிட்டு இருக்கிறேன், ஏதோ கார்ட்டூன் பக்கிற மாதிரி நின்று பாத்துட்டு இருக்கானுங்க. போங்கடா லவடேக்க பால். இவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனா இவன் ஊருக்கு வெளியே ரொம்ப தூரத்துல ஒரு சாலையை கட்டி அங்க இருக்கிறான். அங்க உள்ள இருந்து ஒரு பாட்டி வந்து, இங்க போடுற எஃபெக்ட்ஸை விட சீரியல்ல போடுற எஃபெக்ட்ஸ் கம்மி இல்ல, இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட்ஸ் போடுங்க எடிட்டர். இல்ல என் சிஸ்டம் தாங்காது, இந்த அளவுக்கு போட்டாலே அதிகம். இவ்வளோ எஃபெக்ட்ஸும் எதுக்குன்னா இன்டர்வல் ஆமா போட்டு கொடுக்குறியா? உடனே பார்த்தோமா ஃபிளாஷ்பேக் போயிட்டாங்க. இந்த பாட்டி உக்காந்துக்கிட்டு, நான் வெத்தல போட்ட சொக்கல கப்பனு குத்துன மூக்கல வந்தது பாரு ரத்தம் இந்த ஆவர மனசு சுத்தம் அப்படின்னு பாட்டி வெத்தல் அடிச்சு வாயில போட்டுட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு வந்த இளவரசி உத்ராதேவி அவர்கள், ஏய் கிழவி எனக்கு மரியாதை கொடு. அதெல்லாம் கொடுக்க முடியாது, இந்த அடிஸ்கோல் ஏன் காவலனே அடிச்சிட்டியா கிழவி, அவன்கிட்ட மன்னிப்பு கேளு. கீழே தள்ளி விட்டுட்டு மறுபடியும் பாட்டி போய் வெத்தல் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த அவமானம் தாங்காம அந்த இளவரசி என்ன பண்ணிக்கிறாங்க, காவலனோட கத்திய உருவி குத்தி செத்து போயிடுறாங்க. அப்புறம் தான் தெரியுது இவ்வளவு நேரம் நடந்ததெல்லாம் கனவு. உத்தரா எங்க அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கா. இந்த ஊருக்கு லைட் எல்லாம் போடுறதுக்கு ஈபி கார் ஒருத்தர் வந்திருக்காரு. அப்ப இந்த ஊர் பெரியவர் வந்து, சந்தோஷம் நல்லா ஊருக்குள்ள லைட் போடுங்க அப்படின்ட்டு போறாரு. அப்படியே நம்ம ஹீரோ ஊரை சுத்தி பார்த்துட்டு இருக்கிறப்ப நம்ம உத்தரா மட்டும் உட்காந்து சாமிக்கு பூ போட்டு பார்த்துட்டு இருக்குது. ஹலோ எஸ்கியூஸ் மீ, அந்த பிள்ளைக்கு என்னாச்சு? ப்ளூ கலர் வேணும், மஞ்சள் கலர் வேணும்னு என்கிட்ட கேட்க கூடாது. ஓ அதுவா, அது அம்மன் சில பக்கத்துல உட்காந்து அயராத பேசிட்டு இருக்கோம். லூசுமா அது. ஹீரோயினை பார்த்து முடிச்சுட்டு மறுபடியும் டீ குடிக்க போயிட்டாரு. அந்த இடத்துக்கு ஜீப்ல வந்து ஒருத்தன் இறங்குறான். இவன் வந்துட்டு இந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் தொழில் பண்றதுக்கு வட்டிக்கு காசு கொடுத்துருக்கான். அந்த வட்டியை திரும்ப வசூல் பண்ணிட்டு போறதுக்காக வந்திருக்கான். அதுல ஒருத்தன் வந்துட்டு, ஐயா அடுத்த மாசம் சேர்த்து தந்துடுறேன் அப்படின்னு சொல்றான். அந்த ஆன்டி இவன் நல்லா மேலையும் கீழையும் பார்த்துட்டு, நீ வாங்கி வச்சிருக்க நெத்தி சுட்டி மெட்டி எல்லாம் போட்டுட்டு வந்து தோட்டத்து பங்களால வந்து காமி, அப்போ உன்னை நம்புறேன். ஓஹோ, இவர் நம்ம கிட்ட மேட்ரு எதிர்பார்க்கறாரு போல.
இந்த மாசி பயலுக்கோ ஹீரோயின் மேல ஒரு கண்ணு. ஆனா நம்ம ஹீரோயின் இந்த ஈபி காரனை லவ் பண்றாங்க. மாசி போயிட்டு இந்த ஊருக்காரங்க எல்லாம் மிரட்டுறான். என்னையா எங்க அப்பாவை பத்தி தெரியும்ல, என்ன பத்தி தெரியும்ல, இந்த ஊருக்குள்ள இப்படி ஒரு லவ்ஸ் ஓடிட்டு இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு என்ன கண்டுக்காம இருக்கிறீங்க? உடனே இந்த ஊருக்கார மஞ்சமாக்காங்க, ஏ பாட்டி உன் பொண்ணுக்கு அந்த ஈபி காரனை கட்டி தரனியா, அதெல்லாம் கட்டி தரக்கூடாதுன்னு பஞ்சாயத்து பண்றானுங்க. ஹீரோயின் ஒத்துக்கவே மாட்டான்னு சொன்னதுக்கு சரி அப்படின்னா உன்னை இந்த ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறேன். அப்படியே ஒதுங்கி போய் ஓரமா கல்யாணம் பண்ண போனவங்கள இந்த மாசி பையன் அடிச்சு கொண்டு போடுறான். இந்த மாசி பையன் என்ன பண்ணுவான், ஹீரோயினோட சாரியை உருவிடுவான். உருவனத்துக்கு அப்புறம் அந்த பிள்ளையோட வீட்டுக்கு போயிருந்தா வேற சாரி கட்டியிருக்கலாம். இந்த பிள்ளை ஊருக்குள்ள போயிட்டு எல்லாருக்கிட்டையும் சேலை கொடுங்க சேலை கொடுங்கன்னு கேட்கும். ஊர்ல ஒரு பையன் உதவி பண்ண மாட்டான், ஏன்னா ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிட்டாங்கல்ல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினே தென்னை மட்டையில ஹீரோவை தள்ளி இழுத்துட்டு போவோம். இழுத்துக்கிட்டு போய் கோயில்ல விட்டு சாமி முன்னாடி சண்டை போட்டு சூலாயுதத்தை எடுத்து குத்திக்கும். இதாங்க நடந்தது. இப்படித்தாமா என் பேத்தி பேயா அலையறா. என் பேத்தியோட ஆத்மா சாந்தி அடையணும்னா என் பேத்தியோட சாவுக்கு காரணமா இருந்த அந்த மாசி இந்த ஊருக்குள்ள வரணும். ஏ கமான் கமான் கைஸ், அந்த மாசி போயிட்டு நம்ம எப்படியாவது ஊருக்குள்ள கூட்டு வருவோம். பிளான் ஏ ஒர்க் அவுட் ஆகலினா பிளான் பிடா. ஏய் என்னடா அங்க பிளான் ஏ பிளான் பின்னு? பிளான் ஏ அவனை கடத்த முடிஞ்சா கடத்துறோம், பிளான் பி உங்களை வச்சு கடத்துறோம். அப்ப கண்டிப்பா பிளான் பி தான் ஒர்க் அவுட் ஆக போகுது. எல்லாத்துக்கும் ரெடியா தான் வந்திருக்குதுங்க போல. இந்த மாசி அடிக்கிற கூத்த நான் என்னன்னு சொல்றது? சட்டை போட்டாலும் பெண்ணின் பின்னால் சுற்றாமல் அந்த இடத்துல இவனுங்களுக்கெல்லாம் ஒரு ஃபைட்டு. வட்டப்பாறைக்குள்ள போயிடக்கூடாதுன்னு மாசியும் இவனை எப்படியாவது வட்டப்பாறைக்குள்ள தள்ளிடணும்னு இவங்களும் போராடிட்டு இருக்காங்க. பிறக்கிறோம் பிறந்தே ஆகிறோம் பிறக்கிறோம் ஓகேவா? ஐயோ ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. சரி என்ன வட்டப்பாறையோட எல்லையில போய் மாசி நிக்க பேயும் வந்து நிக்குது. என் எல்லைய தொட்டா தூக்கிடுவேன். இந்த பேய பாருங்கப்பா, பார்டர் தாண்டா பத்தினியா இருக்குது. அங்கேயும் கூப்பிட்டு வச்சு உடனே போட்டு தள்ளி இருக்கலாம். அவனை ஓட விட்டு அவனும் ஓடி கோயிலுக்கு உள்ள போய் பூந்துக்கிறான். வில்லன் கோயிலுக்குள்ள போய் பூந்துக்கிறான். பேய் பின்னாடியே துரத்திட்டு வருது. இதை நான் இங்கே பாத்துக்கிறேனே. அதே மாதிரியே இங்க இந்த பேய் கத்தனதும் சாமியை நேரில் வந்துருச்சு. வந்து நின்று சாமியும் பேயும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. எவ்வளோ நேரம் கழிச்சு கன்வின்ஸ் ஆகி அவனை தூக்கி வெளியே போட்டுறாங்க. அந்த பேயும் அவனை கொண்டு போட்டு போயிருது. அட என்னங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம என்ன பாத்துட்டு இருக்கீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன ஆண்டி நான் சொன்னது சரிதானே?